Hello everyone, welcome to MCVS way of teaching CBSE. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா class 6th Maths chapter 2 lines and angles தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி part 1 and part 2 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்லேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நிறைய மாடல் பேப்பர், நிறைய கொஸ்டின் பேப்பர், நிறைய எக்ஸ்ட்ரா MCQ, எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எல்லாமே PDF-ஆகவே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம், இதிலிருந்து இப்போ பார்ப்போம். கம்பேரிங் ஆங்கிள்ஸ் வந்து எப்படி நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். லுக் அட் தீஸ் அனிமல்ஸ் ஓப்பனிங் தேர் மவுத். டு யூ see எனி ஆங்கிள்ஸ் ஹியர்? If yes, mark the arms and vertex of the each one. Some mouth are open wider than others. The more the turning of the jaws, the larger the angle. Can you arrange the angles in this picture from smallest to largest? வந்து சம் அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன செஞ்சுருக்கு, வாய் நல்லா திறந்துருக்கு. சில அனிமல்ஸ் கம்மியாக திறந்துருக்கு, சில அனிமல்ஸ் நிறைய திறந்துருக்கு. இதில் நமக்கு ஏதாவது ஆங்கிள்ஸ் தெரியுதா? ஆங்கிள்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா அதில் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, ஆர்ம்ஸ் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க, வேர்டெக்ஸ் வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பிக்சர் எடுத்துக்கோங்க. இதில் ஏதாவது நமக்கு ஆங்கிள் தெரியுதா? எஸ், இங்கே ஆங்கிள் தெரியுது இல்லையா? அப்போ இதுக்கு ஒரு பேர் வைக்கலாமா? ABC. அப்போ இதோட வேர்டெக்ஸ் என்னது? இதோட வேர்டெக்ஸ் என்னது? B. இதோட ஆர்ம் என்னவா இருக்கும்? BA அண்ட் BC. இப்போ அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷில் வந்து தெரியுதா? எஸ், தெரியுது. இப்போ இதுக்கு பேர் வைக்கலாமா? DEF. அப்போ இதோட வேர்டெக்ஸ் என்னது? E. இதோட ஆர்ம் என்னது? DE அண்ட் EF. இப்போ இந்த பிக்சர் எடுத்துக்கோங்க. இதில் ஆங்கிள் தெரியுதா? எஸ். இதுக்கு நம்ம பேர் வைக்கலாமா? GHI. அப்போ இதோட வேர்டெக்ஸ் என்னது? H. இதோட ஆர்ம் என்னது? HG அண்ட் HI. இப்போ இதில் வந்து ஆங்கிள்ஸ் தெரியுதா? எஸ், தெரியுது. இதுக்கு நேம் வைக்கலாமா? JKL. அப்போ இதோட வேர்டெக்ஸ் என்னது? K. இதோட ஆர்ம் என்னது? JK அண்ட் LK. இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். நம்ம என்ன செய்யணும், ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அப்போ இந்த 4 பிக்சரையும் பார்த்தா எந்த ஆங்கிள் வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது? ஃபிஷ் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது. அப்போ திஸ் இஸ் அ நம்பர் 1. நெக்ஸ்ட்டு crocodile is a 3. This is a last one. அப்போ what is the order? 1, 2, 3 and 4. Is it always easy to compare two angles? இப்போ நம்ம 2 ஆங்கிள்ஸை வந்து கம்பேர் பண்ணுறது ஈஸியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்க பார்க்கலாம். Here are some angles. Label each of the angles. How will you compare them? Draw a few more angles, label them and compare. இப்போ இந்த ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி கம்பேர் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரேயை வந்து எடுத்துக்கணும். ஸ்டார்டிங் ரேயில் இருந்து ஃபினிஷிங் ரே எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன செய்வோம், கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது விச் இஸ் லார்ஜஸ்ட் அண்ட் விச் இஸ் ஸ்மாலஸ்ட். திஸ் இஸ் அ லார்ஜஸ்ட், திஸ் இஸ் அ ஸ்மாலஸ்ட். கம்பேரிங் ஆங்கிள்ஸ் பை சூப்பர் இம்போசிஷன். சூப்பர் இம்போசிஷன்னா என்ன அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காட்டுறது, மிகைப்படுத்தி காட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஏற்கனவே இருக்கிறத விட நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக காட்டுறதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சூப்பர் இம்போசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Any two angles can be compared by placing them one over the other. That is by superimposition. Superimposing the vertices of the angle must overlap. After superimposition, it becomes clear which angle is smaller and which is larger. இப்போ இங்கே பாருங்கள், BC அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ம் இருக்கா, BA அப்படின்னு ஒரு ஆர்ம் இருக்கா. அப்போ இதோட வேர்டெக்ஸ் என்னது? B. அதே மாதிரி இங்கே Q அப்படிங்கிற வேர்டெக்ஸில் QRன்னு ஒரு ஆர்ம் இருக்குது, QPன்னு ஒரு ஆர்ம் இருக்குது. இப்போது இதை ரெண்டையும் என்ன செஞ்சுருக்காங்க, சூப்பர் இம்போசிஷன். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போது இதை பாருங்கள், PQC நம்ம என்ன செய்கிறோம், BACயை மார்க் பண்ணுறோம். BAC. அப்போ விச் இஸ் லார்ஜர்? இப்போ இந்த ரெண்டையும் பார்க்கும்போது நமக்கே தெரியுது PQR இஸ் அ லார்ஜர். எப்படி சொல்கிறோம்? R அண்ட் BC இது ரெண்டுமே ஒரே ஆர்மில் தான் இருக்குது. ஆனால் இன்னொரு ஆர்ம் வந்து எங்கே இருந்து இருக்குது? QA அப்படிங்கிற ஆர்ம் வந்து இங்கேயே முடிஞ்சிருது. அப்போது QPங்கிற ஆர்ம் தான் எக்ஸ்ட்ரா போகுது. அப்போ விச் இஸ் லார்ஜர்? PQR. திஸ் இஸ் அ லார்ஜர்.
The picture shows the two angles superimposed. It is now clear that angle PQR is larger than ABC. இப்போ நமக்கே தெரியுது angle ABCயை விட எது வந்து பிகரு, PQR வந்து பிகர். Equal angles. Now consider angle AOB and XOY in the figure. Which is greater? இப்போ AOB ன்னு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, XOY அப்படின்னு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. கம் டு தீஸ், இது ரெண்டையும் பார்க்கும்போது எது வந்து கிரேட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லியிருக்காங்க. அது கரெக்டாக தான் இருக்குன்னு எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு ஒரு டிகிரி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ப்ரொடக்டரை வச்சு வந்து ட்ரா பண்ணணும். இதெல்லாமே பின்னாடி லெசனில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இதை ரெண்டையும் நம்ம ட்ரா பண்ணும்போது ரெண்டுமே எப்படி தான் இருக்குது, ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ இதை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குவல் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். Corner of both these angles match and the arm overlap with each other. OA, OX and OB, OY. So the angles are equal in size. The reason these angles are considered to be equal in size is because when we visualize each of these angles and as being formed out of rotation, we can see that there is an equal amount of rotation need to move OB, OA and OY, OX. From the point of view superimposition, when two angles are superimposed and the common vertex and two rays of both angles lie on top of each other, then the size of the angles are equal. இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா ஓபி ஓஒய் ரெண்டுமே எப்படி தான் இருக்குது, ஒரே லைனில் தான் இருக்குது. அதே மாதிரி ஓஏ ஓஎக்ஸ் இதுவுமே எப்படி தான் இருக்குது, ஒரே லைனில் தான் இருக்குது. ஓவர்லேப் ஆகி வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா போத் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். வேர் எல்ஸ் டு வி யூஸ் சூப்பர் இம்போசிஷன் டு கம்பேர். இந்த மாதிரி வேறு என்னென்ன சூப்பர் இம்போசிஷன் வச்சு நம்ம கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா இதோட ஆங்கிள் எல்லாமே எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ஃபிகர் இட் அவுட். Fold a rectangular sheet of paper, then draw a line along the fold created. Name and compare the angles formed between the fold and the side of the paper. Make different angles by folding rectangular sheet of paper and compare the angles. Which is the largest and smallest angle you made? இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் பேப்பரை வந்து ஃபோல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இது இப்படி சென்டரில் ஃபோல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதோட எல்லா ஆங்கிளுமே எப்படி தான் இருந்திருக்கும், சேமாக தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த பேப்பர் வந்து எப்படி ஃபோல்டாக இருக்குது, கிராஸாக ஃபோல்டாக இருக்குது. அப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது விச் இஸ் பிக்கர் விச் இஸ் ஸ்மாலர்னு பார்க்கலாமா. இப்போது கம்பேரிங் டு திஸ், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா விச் இஸ் கிரேட்டர், திஸ் இஸ் கிரேட்டர். இப்போ அதே மாதிரி கம்பேரிங் டு திஸ், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா விச் இஸ் கிரேட்டர், திஸ் இஸ் கிரேட்டர். In each case determine which angle is greater than and why. இருக்காங்களா இந்த பிக்சர் வச்சு இந்த ஆங்கிள் எல்லாமே கம்பேர் பண்ணி எது கிரேட்டர் எது ஸ்மாலர்னு சொல்ல போகிறோம். ஏன் அது கிரேட்டராக இருக்குது, ஏன் அது ஸ்மாலராக இருக்குதுன்னு சொல்கிறோன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கோங்க. ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஏஓபி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ஓஒய் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ஓஒய். இப்போது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு பார்த்தாலே தெரியுது திஸ் ஆங்கிள் இஸ் கிரேட்டர் தேன் திஸ் ஆங்கிள். ஏன்னா இதோட ரொட்டேஷன் எவ்வளோ இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. இதோட ரொட்டேஷன் இவ்வளோ தான் இருக்குது. அப்போ விச் இஸ் கிரேட்டர், ஆங்கிள் ஏஓபி இஸ் அ கிரேட்டர். அப்போ அதை நம்ம எப்படி எழுதணும், ஆங்கிள் ஏஓபி இஸ் கிரேட்டர் பிகாஸ் both angle AOB and angle XOY are around the vertex O, but angle AOB open wider than angle XOY. So this is the answer of first question.
இப்போ அதே மாதிரி செகண்ட் ஒன் எடுத்துக்கோங்க. ஆங்கிள் ஏஓபி ஆர் ஆங்கிள் எக்ஸ்ஓபி. Comparing to this, which is bigger? AOB is a bigger. Why? AOB has a more rotation. First one எப்படி எழுதணுமோ அதே தான் இங்கே எழுத போகிறோம். Angle AOB is a greater because both angle AOB and angle XOB are around the vertex O, but angle AOB open wider than angle XOB. இப்போ XOB and XOC இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் which is greater? Angle XOB then XOC. both is equal. ஏன் ஈக்குவல்? இதோட ரெண்டு ஆர்முமே என்ன தான் இருக்குது? ஒரே லைனில் தான் இருக்குது. அதனால் இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குவல் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஆங்கிள் இஸ் கிரேட்டர். ஆங்கிள் XOY ஆர் AOB. கிவ் ரீசன். இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். எந்த ஆங்கிள் வந்து கிரேட்டர்னு சொல்லியிருக்காங்க? என்னென்ன ஆங்கிள் எடுத்திருக்காங்க? XOY அண்ட் AOB. இது ரெண்டில் எது வந்து பெருசு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? XOY AOB. இப்போ இது ரெண்டையும் எடுத்துட்டோம் அப்படின்னா this angle is bigger, this angle is smaller. நமக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா? அப்போது which is bigger? XOB is a greater. இப்போ இதை நம்ம வேறு என்ன மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கலாம்? இப்போ XOYன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்? XOA ப்ளஸ் OAYன்னு எழுதலாமா? ஆங்கிள் XOY ஈக்குவல் டு ஆங்கிள் XOA ப்ளஸ் ஆங்கிள் AOYன்னு எழுதலாமா? இப்போ அதே இது ஆங்கிள் AOBன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்? ஆங்கிள் AOB ஈக்குவல் டு AOYன்னு எழுதலாமா? ஆங்கிள் AOY ப்ளஸ் YOBன்னு எழுதலாமா? ஆங்கிள் YOB. இப்போது இதை பாருங்கள். இதில் என்ன இருக்குது? AOY இருக்கா? இதுலேயும் AOY இருக்கா? அப்போது ரெண்டுமே என்னது? சேம். இப்போது இதில் என்ன இருக்குது? XOA இங்கே இருக்கா? இங்கே என்ன இருக்குது? YOB இங்கே இருக்கா? இப்போது இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். விச் இஸ் கிரேட்டர்? ஆங்கிள் XOA இஸ் கிரேட்டர் தென் ஆங்கிள் YOB. So which is greater? Angle XOY is a greater. Other way to find the greatest angle. வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Thank you for watching MCBS way of teaching CBSE.